சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுகிறடி சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுகிறடி முத்தமா முத்தமா பக்கமர வெக்கமா முத்தமா முத்தமா பக்கமர வெக்கமா கண்ணுக்கு மாறி கொண்டு போவாரி மேலே கண்ணுக்கு மாறி கொண்டு போவாரி சந்தைக்கு வந்த மாடு சாணி போட மாட்டேங்குது ஆண்டவா ஆண்டவா குச்சியை விட்டு நோண்டவா கையை விட்டு போடு கையை விட்டு நோண்டவா கையை விட்டு சாணி கூட கையில வரதுக்கா அந்த இடத்துல இருந்து ஓடி வந்தேன் பறந்து வந்தேன் ஓடி வந்தேன் நடந்து வந்தேன் அழகிய பெண் பிள்ளை ஆடிக்கொண்டு இருந்துச்சு இடிச்சுக்கிட்டு இதே கல்லு மண்ணில மோதிருந்தா வலிச்சிருக்கோம் லாரி பஸ்ல மோதிருந்தா இன்னும் ரத்தம் சீத்துன்னு தெரிச்சிருக்கோம் ஆனா இதனால மெதுக்கு இருந்துச்சு பொம்பளை புள்ள மாதிரி இருக்கு போல எந்த பொம்பளையா இருக்கும் சாமியா இருக்குமா தெய்வமா இருக்குமா சுடுகாட்டு காளியா இருக்குமா அண்ணே அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ என்னது ஆடுறப்ப காலை பார்த்தேன் காஞ்சி காமாட்சியா இருக்குமோ ஆமா காமாட்சினா கையில கரும்பு இருக்கும் ஆமா இந்த பிள்ளை கரும்பும் இல்லை இரும்பும் இல்லை மதுரை மீனாட்சியா இருக்குமா கையில கிளி இருக்கும் கையிலையும் கிளியில பாவாடையும் கிளியல சரி அன்னை ஆதிபராசக்தி இருக்குமா அப்பனா சூலாயுதம் இருக்கும் சூலாயுதம் இல்ல வேலாயுதம் இல்ல ஒரு சரி இல்ல இருந்தாலும் பார்ப்போம் பெண்ணை பார்த்தா குனிஞ்சு பார்ப்பேன் ஏன்னா நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் ஆமா 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 ஏன்னா ஒரு பொம்பளை பின்னாடி போறதும் பனைமரத்துல ஏறுறது ஒண்ணு இப்படி பொம்பளை பிள்ளை பின்னாடி போனா சங்கு சரி பனைமரத்துல எப்பா சாமி என்னப்பா டான்ஸ்னா இப்படி வந்தாதான் நல்லா இருக்கு நேத்து ஒரு பிள்ளை வந்துச்சியா முந்தான ஒரு பிள்ளை வந்துச்சு பாரு நான் இடிச்ச இடியில இந்த பிள்ளை இடிச்ச அங்கனே நிக்குது நான் இடிச்ச இடியில ஆல்ரவுண்டுக்கார மடியில போய் சட்டுன்னு உட்காந்துக்குச்சு காத்தடிச்சா கூட தாங்காது ஆஹா ஹாய் ஹாய் வாங்க ஹாய் உங்க பேர் என்ன வந்தோட கெடா குட்டிக்கு பிறந்தவளாட்ட ஏய் அது இல்லம்மா நான் கேட்கறது புரியுதா உன் பேரு என்ன அம்மா பேரு அப்பா பேரு அப்ப குடும்பமே கெடா குட்டிக்கு தான் பிறந்திருக்கு ஏமா உன் பேரு அம்மா பேரு அப்பா பேரு கல்யாணம் முடிச்சா 10 மாசம் பெப்ப மாறாவ அதுல நான் கேட்கறது புரியுதா உங்க பேர் என்ன நான் பேச கத்து கொடுத்தேன் வணக்கம் கண்டுபிடிச்சிட்டாடா வந்தோடனே இதுக்குத்தான் இந்த மொட்டராக வச்சு பாடுறதே கிடையாது வணக்கம் அதுக்கு வேற மூச்சு முகரை பேச்சு பாருங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் முகரைய பாரு அடிச்சு அடிச்சுக்க
நான் கேட்டது புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சா? நான் கேட்டது வாட் இஸ் யுவர் நேம்? இங்கிலீஷ் தெரியுமா? என்னங்கடா அக்குமா உப்புமான்னு கிடக்குது. தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல. எங்க இருந்து வரீங்க? வானத்துல இருந்து வரீங்களா? ஐயோ கோயில் திருவிழாமா, வீட்டுக்கு போய் உட்காந்துக்க. நார்த் ஸ்டேட், அங்க இருந்து இங்க வந்தீங்க. ஐயோ ட்ரெயின்ல மாதிரி நல்லா ஆட்டுறீங்கம்மா. அங்க இருந்து இங்க நடிக்க வந்திருக்கீங்க. எந்த படத்துல பிக்சர் எடுக்க வந்தீங்களா? பிக்சர் பிக்சர் சினிமா. அதே அப்பா, அதனாலதான் தியேட்டர் இழுத்து போட போறாங்க. தமிழ்ல அவங்கள மாத்தது இல்ல. தமிழ்ல யாரும் நல்லா பண்றது இல்ல. வேற எங்க நல்லா பண்றாங்க? மலையாளத்துல நல்லா பண்ணுது. அத சொல்லு. நம்ம ஆளுங்க கூட 150 ரூபாய் 160 ரூபாய் போட்டா குப்புற கடிச்சு தூக்கிடலாம். விசில அடிச்சுக்க வெக்கமே இருக்காங்க. அந்த படம் ஒண்ணும் பண்றது நம்ம மானத்தை வராங்க. ஏமா ஹாய் அப்ப அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க. அங்க பாருங்க வானத்துல வெள்ளை காக்கா இல்ல வாங்க பாருங்க வெள்ளை காக்கா காட்டு கோட்டா குண்டா உனக்கு அறிவு இருக்கா? இருக்கா? சூடு இருக்கா? சோறு இருக்கா? நல்ல மூச்சிய பாரு. மூத்திரல ஜகன் முட்டியாட வச்சிட்டு அங்கட்ட வந்துட்ட. என்னை பாரு குண்டு குண்டாவி பாரு. ஏப்பா நம்ம பாட்டா பாடிச்சு விசிறிச்சு என்ன மானக்கடா கேக்குது. அதுக்கு போய் விசிறிச்சு கையில இருக்கு. பாரு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். அம்மா இன்னைக்கு போறேன். அந்த புள்ள கூட எனக்கு சண்டை வரும். இன்னைக்கு போறேன். செத்த சண்டையில சாகுறேன். இன்னைக்கு மண்டை உடைஞ்சா வருவேன். சாகலான்னு பாக்குறேன் முடிய மாட்டேங்குது. ஜான் பிள்ளைங்க ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அதுக்கு தான் ஜானுக்கு தான் மரியாதை கொடுக்குறான். ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுமா? உலகத்துல தலை சிறந்தவன் ஆண். ஏங்க கொடுக்காம கொடுப்போமா? பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளை. பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளைங்க. ஓ பொறுமையா நாளைக்கு எருமை விட்டு மேய விட. ஓ பொறுமையா ஓ பொறுமையா காலை விட்டு ஒல்லப்ப. ஓ முகர நாள் பொட்டரை விட்டு ஒட்டி ஒட்டி கடிச்ச விட. நல்லா மாட்டிட்டே தம்பி. கேக்குறியா நீ? அந்த பிள்ளை முடிய பிடிச்சு கீழே வைக்கச்சுல ஊத்துல கவுச்சு அடிக்குதுப்பா. ஓ இவரு உன்னை பெத்தது ஒரு தகப்பேன். ஆமா அப்பா இல்லாம நீ மறக்க முடியுமா? உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு ஆம்பளை. நாளைக்கு நீ தாய்மை அடையணும்னு வச்சுக்க. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு அம்மாங்கிற ஸ்தானம் அடையணும்னு வச்சுக்க. அதுக்கு வேணும் ஒரு ஆம்பளை தொலை. ஆம்பளை இல்லாம உன்னால பிள்ளை கூட வைக்க முடியாது. சொசைட்டில இருந்து தராங்களா? அதுக்கு டோக்கன் தராங்களா? அப்புறம் எப்படி எப்படியா எப்படி எப்படி ஊசியா ஊசியா ஊசி போட்டு பிள்ளை பார்க்கறியா? அப்புறம் என்ன மயிருக்கு இங்க மண்டபம் முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வைக்கிறாங்க. ஒரு ஊசியை வாங்கி கொடுத்தா அதோட மகன் தந்துறானே ஒரு ஊசியை போட்டு பிள்ளை பத்துக்கிட்டு அதுக்கு அப்ப யாருன்னு கேட்டா என்னைய சொல்லுவேன்? நான் கேட்கிறேன். நீ ஊசியை போட்டு பிள்ளை பத்துக்க. ராத்திரிக்கு உன் பிள்ளை ரோட்ல போச்சுன்னு வச்சுக்க. டேய் அது கண்ணமையடா, இது முருகேசன் மையடா, இது கணேசன் மையடா பேர் சொல்லணும். நீ ஊசியை போட்டு பிள்ளை பத்து ரோட்ல போச்சுன்னு டேய் இது ஊசி மையம் ஊசிக்கு பறந்து எல்லாருமே அப்படின்னு சொன்னமா? நீ சொன்னதுக்கு நான் சொன்னேன். எப்படி நீ பிள்ளை வைப்ப? அடுத்து நீ பெப்பியா? அந்த ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா இருக்கிறது உண்மைனா ஆம்பளைக்கு மட்டும் பிள்ளை வைக்கிற சக்தியை கொடுத்துட்டான்னு வச்சுக்க. ஒரு தடவை பெத்து காமிங்க. நீ முக்குனா பிள்ளை வரும், நான் முக்குனா விட்டதான் வரும். ஏய் பெத்து காமிங்க. பெத்து காமிச்சிட்டா பெத்து காமி. சவால் வந்துச்சா நான் ஜெயிச்சிருவேன். என்ன பெக்கணுமா? பிள்ளை பெக்கணும். உனக்கு அவ்வளவுதானே. நீ பிள்ளை பெக்க எவ்வளவு ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? 10 மாசம் ஆகும். நீ பிள்ளை பெக்க 10 மாசம் ஆகும். இப்ப நான் நினைச்சேன்னு வச்சுக்க, நீங்க 10 எண்ணுக்கு இப்ப பிள்ளை பெக்கிறேன். ஜெயிச்சிட்டா பிள்ளை பெத்து காமிச்சா என்ன பண்ற? பிள்ளை பெத்து காமிச்சா என்ன பண்ற? நான் இந்த மேடல இப்ப பிள்ளை பெத்துட்டேன். நீ கால விடுங்க. நீ பிள்ளை பக்கலனா
என்ன செய்வேன்? பிள்ளை பக்கம் போகால நான் அவனுக்கு போட்டிக்கு நான் தயார். ஏங்க அழகு சமுத்திர பக்கம் விஜயகுமார் பிள்ளை ஆம்பளைங்க என்ன விழுகிறது சகஜந்தாங்க. ஏய் சவால ஜெயிச்சு நான் என்ன மயிர் கொள்கிறேன். ஒன்னே வெளிய வைப்பேன் நீ பாப்பியா? ஒன்னே கால வெளிய வைப்பேன். பாப்பமா பாப்பமா சவால். ஏய் ஏய் மாறிடு சவால். போட்டி நல்ல போட்டியா? மைத்த நடக்காத போட்டி. இங்க பாரு. இவர் யார் தெரியுமா? அவர் யாரு? என் தம்பி. அவர் உனக்கு தம்பி? அவர் எங்க அண்ணன். அவர் யார் தெரியுமா? ஏய் இரு. அதான் இவர் எங்க அப்பா. அப்பா என்னப்பா சொல்லு? குடுகுடுன்னு சொல்றியா? அந்த பையனை புள்ள பக்கம் சொல்லுப்பா. வெக்கறேமா? எப்போ காம்பா அப்படி. உனக்கு அப்படி. அவர் யாரு? ஏய் அவர் யார் தெரியுமா? என் பெரிய மகன். எனக்கு மச்சினை வேணும். பெரிய மகன். மரகண்ட பையில மச்சான். அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க அம்மா கூட பிறந்தவர். சரி. எனக்கு சித்தப்பா வேணும். இது முறை விளங்கும்பா. அதனால என் குடும்பம் நக்கனமா இருக்கு. கொட்டலாம் என்ன விடணும்? இப்ப நீ 10 எண்ணு. சரி. நான் படம் ஒண்ணுங்கறிய ரெடி. நான் ஜெயிக்க போறேன். ஏப்பா என்ன சோள கைது இருக்குப்பா. நம்ம ஆனதுலாம் வாசிங்க இல்ல. அந்த பையன் புள்ள பக்கம் போது வாசிங்க. ஆமா ஆனதுலாம் வாசிங்க இல்ல. ரெடி. 1 2 3 சொல்லுங்க எல்லாரும். 1 2 5 நல்ல பிள்ளை. நான் பிள்ளை வைக்கிறேன். நீ நல்லா போற. என்னை வந்து மாசமாக்குவா. ஏமா பிள்ளை பிறந்துருச்சுமா. பிள்ளை கருவோடு வெளியே வந்துருச்சுமா. என்ன கர்ப்பப்பை இல்ல, 2 கட்டப்பை தான் இருக்கு உள்ள. ஏமா உன் கர்ப்பப்பை நாசமாக வைக்கிறா பிள்ளை வைக்க. அதெல்லாம் வைக்க முடியாது. வைக்க முடியாது. அதாவது ஆம்பளைங்க ஒரு ரகம்னா பெண்கள் ஒரு ரகம். பெண் ஆண் இணைஞ்சா நல்லா இருக்கும். பெண்கள் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி? முக லட்சணமா இருக்கு. பாக்குறதுக்கு ஒன்னே சொல்லல. ஒரு பெண் எப்படி ஆசை ஒரு ஆணுக்கு மனசுல தலை நிறைய பூ வச்சிருக்கணும். முடிய இங்க வரைக்கும் இருக்கணும். முகத்துல மஞ்சள் கலர். அந்த காலத்துல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்ப உள்ள பெண்ணுக்கு தான் இருந்துச்சு. சிப்பி மண்டை வெடிக்கிட்டு எது ஆம்பளை எது பொம்பளைனே தெரியல. இப்ப வர்ற சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை. மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதை தேய்ச்சி மூஞ்சில பூசலாம்ல. ஒரு பிள்ளை கூட மஞ்சள் கலர் பூச மாட்டேங்க. எல்லாம் டீப்பு மருந்து மாதிரி பேர லவலி பேத்தி லவலி மொக்கால ஒளியில பூசலிங்க. குங்குமத்துல பொட்டு வைக்க சொன்னோம். நீ ஸ்டிக்கர் போட்டு வைக்க, பட்டமா வைக்கலாம். பாம்பு பூரா நட்டுவாக்களி நண்டு கேட்டா பேசன். ஓ பேசன் இந்த 10 பையன் பேண்டு வைக்க. நீங்க சுடிதார் போடுறீங்க, உங்களை வேணாங்க. சுடிதாருக்கு தங்கச்சி இந்த சால் தரான். இத வச்சு இப்படி போட்டு மாறாப்ப இப்படி மறைக்கணும். அதுக்கு தான் அவன் கஷ்டப்பட்டு தரான். 199 பிள்ளைங்க இந்த சாலை தூக்கி இங்க மறைச்சு இப்படியே போங்க. ராஜீவ் காந்தி BA BH அண்ணார் அவர்கள் 50,000 ரூபாய் ஏற்படுத்தினார்கள். ராஜீவ் காந்தி BA BH அண்ணார் அவர்கள் நன்றி நன்றி. சரி, ஸ்கூட்டி ஓட்டுறீங்கல்ல, ஆம்பளைகளுக்கு வண்டி ஓட்ட தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல 1/2 மணி நேரம் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. கிட்டக்க போய் நான் ஹெல்ப் பண்ண போனேன். அந்த பிள்ளைக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். பாவம் அந்த பிள்ளை வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு பார்த்தா அந்த லூசு முட்டை 1/2 மணி நேரமா கிக்கரை விட்டு சைடு ஸ்டாண்ட போட்டு எதுனே தெரியல. அந்த வண்டியில போற பிள்ளை கூட இந்த சாலை தூக்கி இப்படிதாயா அப்பயும் 2 அப்ப 2 கலண்டா 2026ல நான் ஒரு நல்ல அறிவு சொல்றேன். இந்த சாலை எப்படி போட வேணாம். ஒன்ன தூக்கி இங்க குத்திக்கிங்க பின்னு, இன்னொரு பின் எடுத்து முதல்ல நீ ஆம்பளை மாதிரி இருக்கியா? பொம்பளை பத்தி பேசுறியே, நீ முதல்ல ஆம்பளையா?
போய் பாட்டு வா, போ. கேட்டாலே ஒரு கேள்வி. ஏப்பா, தினேஷ், இந்த பையனை போய் பாட்டு வர சொல்லு, அப்பதான் நான் நாடகத்தை நடத்துவேன். ஏவா என்ன எவ்வளோ பார்க்க சொல்றேன் ஆம்பளையான்னு பாட்டு வர ஓ, சொல்லு. ஓடு, இங்க வா, இங்க வா. என் பாக்கெட்ல கையை விடு. உன் பாக்கெட்ல விட்டு. இல்லையா? பாக்கெட்ல கை விடு. அந்த காலத்து ஆம்பளைங்கெல்லாம் தும்புக்கு மாதிரி பட்டி ஒரு சட்டை கட்டுவாங்க. வட்டு வெட்டி சட்டை. ஆமா, ஓ, பாருங்க அவங்களுக்கு கை தண்டி இருக்கும். நான்லாம் செய்வன வச்சா கூட கிடையாது. மாந்திரிகம் பண்ணா கூட வராது. ஐயா, அதை சொல்லலைங்க. முகத்துல மீசையை சொன்னேன். மீச. பட்டை போட்டு நடந்து வந்தா அதோ பாரு மதுரை கதை ஜாமியே நடந்து வர மாதிரி இருக்கு. நான் நேற்று பட்டப்பட்டு நடந்து வந்தேன். 4 நாய் என்னை துரத்துச்சு. 4 நாய் தொடச்சா அந்த அளவுக்கு பட்டை போட்டிருக்கீங்க. அது இல்லைங்க, அதாவது பட்டை போட்டு நடந்து வந்தா மதுரை கதை ஜாமியே நடந்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். ஓஹோ. இப்ப ஜீன்ஸ் பேண்ட் வந்தது போதும். ஆமா. பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பண்ற அந்த தாங்க முடியுதா? பாக்கெட்ல கையை விட்டு ஸ்டைலா நின்று பிள்ளைகளை சைட் வரைக்கும் நீ நினைப்பேன். அதெல்லாம் ஆனா உள்ள சொரிச்சுக்கிட்டு தெரியும். அந்த சொறி பிடிச்ச நாயே அங்க உள்ள சொரிச்சு கொடுக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க பொம்பளைங்க. பொம்பளைல அவ்வளவு தூஷணமா நினைக்கிறது. அப்புறம் பொம்பளை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் உசுரோட வாழ்வேன் இல்லாட்டி. ஆண்டவன் அதுக்கு தாமா ஒரு கைக்கு 2 கை கொடுத்துருக்கேன். என்ன 2 கையே? உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட. உழைச்சு சாப்பிடுங்க. நீங்க இல்லைன்னா போயிட்டு போகுது. இந்த கை எதுக்கு இருக்கு? அதாவது பொம்பளைல வேலை நம்பாதீங்க. வாங்கி சம்பாரிச்சு சாப்பிடுங்க. பொம்பளைல நம்பாதீங்க, உழைச்சு தின்னுங்க நீங்க. அப்படியே தின்னுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நான் ஆட்டக்கார பொண்ணுங்க. ஆட்டக்கார பொண்ணா? நான் ஆட்டோக்கார பொண்ணு நான் சொன்னேன். ஆட்டக்கார பொண்ணு தானே சொன்னேன். ஆட்டக்கார பொண்ணு. ஆட்டக்கார பொண்ணு. என் தம்பி ஒருத்தர் இருக்கான். உனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான். பொண்ணியவே சமாளிக்க முடியல. ஆமா. நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னா. என்ன ஏ கேக்குறீங்க? கிட்டா. ஏ ராமா. ஆமா ஏ சுத்தி ரக்கி. ஏ கிட்ட வேணா வருவான். ராமே வரமாட்டா, அப்படி அங்கிட்டு இருக்காரு ராமே. கிட்டா. பத்தா பிராமின பிள்ளை. அரப்பே வாயில தூக்கி வச்சுக்கிட்டாரா தம்பி வாய் பிடிக்க விடுறாய் டேய் டேய், உனக்கு பால் குடி மறக்க கூட இங்க வா. என்ன இல்ல. ஏன்டா அப்படி நிக்கிற? ஏய். பால் கூழ் வா. அட வந்து வரமா பால் கேக்குற. பால் நாங்கடா அவங்க. பாரு கீழ இருக்கு. அப்பா அந்த பால் வராங்களா? வாய் வச்சிருவேன். ஏமாந்தே செத்து போயிடுவேன். இங்க வா. பக்கத்துல ஒரு பெரிய டேங்கர் லாரியே நிக்குது. அங்க போய் கேட்பேன். தம்பி அது உனக்கு சிட்டி முறை வருது. அங்கதான் பால் டேங்க் இருக்கு. நீ இப்ப என்ன கேக்குற? பயப்படாத. பார்க்க பயமா தான் இருக்கா. அப்புறம் தலை பயமா மா, இருக்கு. ஏமா, பாரு. ஓ, ஓ, என்னம்மா, ஏமா இருக்க? பச்சை பிள்ளைமா, அவனுக்கு கூட பேசாத. அதனால தான் வேலைக்கு இப்படி வர சொன்னியா? எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுமா? என்ன வர சொன்னீங்க? பிள்ளைக்கு ரொம்ப பசியா இருக்கான். ஒரு 1/2 லிட்டர் பால். ஏய் இரு, பால் தானே வேணும். அப்படியே தலையை கீழ போயிட்டு சொல்லு வர. ச்சீ. அவன் தயிர் கேட்கறேன். பால் தான் கேட்டேன். அம்மா, ஒரு நிமிஷம் வாங்க. 5 மேலாம வச்சிருக்கேன். ஒரு டேங்கர் லாரியை உடைச்சு மட்டும் விடு. அதான் அங்க வரி பயப்படுறீங்களா? நான் அப்படியே ஊருக்கு போறேன். சரி சரி வாங்க. ஏய், அவங்க யாரு தெரியுமா? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டீச்சர். நாங்க டீச்சர். அவங்கதான் டீச்சர் அவங்களா? ஏய், அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இந்த பையன் நாளைக்கு நாளைக்கு பள்ளியோடத்துல இவங்கள்ட்ட தான் நீ போகணும். வேற ஆளு கிடைக்காது. ஏய், என்ன டீச்சர் இவங்கள்ட்ட தான் போகணும். ஆ. டீச்சர் சிலண்டு குச்சி. ஆமா. நாளைக்கு அந்த பள்ளியோடத்துல சேர்த்து விட்டுரு. டீச்சர்ட்ட போய் நல்லா பாடம் படிக்கணும். டீச்சர் நிறைய கேள்வி கேட்பாங்க. யார்கிட்ட படுக்கணுமா? அட மொட்டை மொட்டை முண்டை. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அங்க போய் பாடு நல்லா இருக்கு. டீச்சர் நல்லா சொல்லி டீச்சர் தருவாங்க. நீ அதுலயே கப்பு இப்போ ஒரு பேச்சு தெரியாது. டீச்சர் நாளை கேள்வி கேட்கறாங்க. டீச்சர் நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்ன? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என் பிள்ளை பதில் சொல்லுங்க. கேட்டு பாருங்க. எப்படி தெரியுமா? ஆமா, என் தம்பி எப்பேற்பட்ட ஆளு? என்ன ஒரு கேள்வி கேளுங்க. ஆளு பாக்க மொட்டனாக்கார பை மாதிரி தெரியுது. நாக்கு மொட்டனாக்கா இருக்கு. பதில் சுச்சு வச்சாங்கன்னா இருக்க மாட்டாங்க. என்னத்த? அந்த மொட்டனாக்கா. ஆமா அவரு வச்சுட்டால குளு குளுனா இருக்கு. போய் மேல நிக்க. டீச்சர் டீச்சர் நீங்க கோச்சுக்காதீங்க. சிச்சிரி பிள்ளை. டீச்சர் கேள்வி கேளு டீச்சர். ஒரு கேள்வி கேளுங்க. பதில் சொல்லுங்க. எலி எதுக்குள்ள போகும்? எலியா? பொண்ணுக்குள்ள போகும். நல்லா இருக்குமா? ஏய், மொட்டை மொட்டை. போகாது. ஒரு அப்படி சொல்லக்கூடாது. அவங்க யாரு டீச்சர் இல்லையா? மரியாதையா சொல்றேன். இப்ப நான் சொல்றேன். டீச்சர் நீங்க கேளுங்க. எலி எலி எதுக்குள்ள போகும்? அவங்க டீச்சர். நம்ம மரியாதை சொல்லணும். டீச்சர் டீச்சர் பதில் சொல்லணும். இப்ப கேள்வி கேளுங்க. எலி எலி எதுக்குள்ள போகும்? டீச்சர் பொண்ணுக்குள்ள போகும். ஏங்க இரு
தம்பி கேப்பீங்க டீச்சர் ஏய் ரொந்துக்குள்ள போகும் அததான் டீச்சர் சொல்றேன் அது வேற மாதிரி போகுது அவங்க தப்பா நினைக்கிறாங்கடா நல்ல நல்ல டீச்சர் நாளைக்கு மதியம் சாப்பாடு கொடுக்குறப்ப பசிச்சுன்னா போய் கால் குடிச்சுக்க உனக்கு அறிவு ஏதாச்சும் இருக்கா? சரி தம்பி நான் டீச்சர் கொஞ்சம் ஆட்டம் போட்டு வரேன் ரெண்டு பேரும் சரியா தான் நிக்கிறீங்க அப்படியே நீ குளிச்சுக்க அங்கிட்டு குளிச்சு கட்டி சரியா வைக்கிற அப்ப ஏங்க பால் மோர் தயிர் எல்லாம் அதுலயே வரும் என் தம்பி வரப்ப பாத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஆட போடவோ ஆயிட அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆட்டம் போடுவோமா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி கொடுத்தி மத்தாட வந்தா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி கொடுத்தி மத்தாட வந்தா அதான பாட்டு அசந்து போயிருந்தா முத்தார அருமையை பொழியில பரகொடுத்து வித்தார கெங்கி கொடுத்து அச்சார இப்பதாண்டா பிரஷ் வச்சு அந்த மணிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதை கெடுத்துக்கிட்டே அங்கனே நின்றா கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் சோறு பியத்திக்கிறியா நீ சோறு திங்க ஆமா நீ வந்து விளையிட்ட அவன் யாரு எங்க அப்பா முறை நான் பாட்டுக்கு வெதர்ல விட்டு அடிச்சுட்டு இருக்கேன் வட்ட வட்ட பாறைகில நடைய மாத்து என்னடா எழுந்து அடிக்குதுன்னு பாக்குறேன் அந்த பிள்ளை நல்லா அப்பதான் பொசிஷன் காட்டுது என்னோட நமக்கே திருப்பி அடிக்குது நான் பாக்குறேன் ஏய் நீ நின்னுதான் பாக்கணும் புரியுதா நடைய மாத்து குளுக்கோஸ் ஐயோ என்ன யாரா முடிஞ்சு இன்னைக்கு ஒருத்தர் வீணா குட்டு நீ கம்பள நிக்க சொன்னா நான் வாடி நிக்கிறேன் ஏய் பக்கத்துல வரவே இல்ல உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் புள்ள கூட என்ன ஆட விடல மானம் கெட்டு போயிடும்
மாங்குயிலே பூங்குயிலே சேரும் தனித்தனியா போடுறோமா? போடு தண்ணி நன்னே 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 அப்புறம் என்ன வந்து தடவிட்டேல வந்து தடவிட்டேல நான் பிள்ளை பத்ததா என்ன வாழ்ந்துட்டு போறார் தெய்யமைனா 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 பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோழன தங்கரடம் ஏ சீனக்குட்டி தங்கக்குட்டி ஓ பேர சொல்லும் கட்டி தொட்டி பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோழன தங்கரடம் எப்பா மாத்தி மாத்தி ஆடுறாங்க. என்னன்னு தெரியல போறாங்களா அதெல்லாம் நமக்கு நடக்கல அது ரெண்டு செய்வோம் நல்லா சரி. என்ன செய்வோம் சொல்லுங்க. சூரியனும் பெக்கவில்லை சந்திரனும் சாட்சி இல்லை சூரியனும் பெக்கவில்லை சந்திரனும் சாட்சி இல்லை காலிடத்தி பெத்த புள்ள பஞ்சந்தி என்று வளர்ந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க கையோட குட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க கையோட குட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட குட்டி வாருங்க
கடை டீ கடை. இன்னும் வரலப்பா. பரவாயில்ல. விஜி, ஒண்ணு சொல்றேன். சரி, நிறைய பேர் குருநாதர் பேரை கொடுக்குறேன்னு இருப்பாங்க. நீ குருநாதர் பேரை காப்பாத்திடுறேன். ஆமா காப்பி ஆட்டிடுவேன்ல. காப்பாத்திடுறியா? காப்பாத்து. ஐயோ, காப்பாத்துறேன்னு சொன்னேன். அவரை நினைக்கிற மாதிரியே இருக்குது. ஆமா எங்க மாமே தான் அப்படி பாடும். ஆமா. வயலை பக்கம் வாடி ரெண்டு முயலை பிடிச்சிட்டாங்க. வயலை பக்கம் வாடி ரெண்டு முயலை பிடிச்சிட்டாங்க. அவன் உடம்பு புரிஞ்சுட்டா எனக்கு ஒரே ஒரு பயன்தான். என்ன பையன்? ஆடுறப்ப கை கால உடைச்சுக்குவாங்க. பின்னிக்குச்சுன்னா விழுத விட்டு நீ கீழே இறங்கி கீழே இறங்கி கீழே இறங்கி அடி கீழே இறங்கி ஓடி தீக்க முடிக்க போறேன். தண்ணி நன்னாரே தானே நன்னாரே தானே நன்னா Three, four. Oh, guys. மா ஒன்னே ஆடுற மாதிரி என்ன ஆட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, எனக்கு அசிங்கமா போயிடும். நீ இருக்கு மகராசி குளுக்குற, நான் தவறடிச்ச காய் மாதிரி வச்சு எதை போட்டு நான் குளுக்க. கோயில்ல 2 தேங்காய் முடியாத வச்சு குடுக்கு. அசிங்கப்படுத்தாத ஆம்பளைங்களை. பொண்ணு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் மங்களையும் நல்லா இருக்கு. ஆமா. உண்மைகளை தேவியம்மா ஏமா தெய்வத்தை நான் உன்னை எப்படி பாரு. பொற்சிலை. அதான் பொற்சிலையே காளியம்மா. நீ என்ன இச்சு போடுறீங்க? அந்த காட்சியை பார்க்கணுமே. அந்த புலக் புலக் அத்தாடி ஒரு நல்லா இருக்கு. என்ன பண்ண போற? என்னம்மா என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்சு போச்சு. வந்த உடனே வெற்றி ஹோட்டல்ல இந்த 4 இட்லி 2 தோசை சாப்பிட்டுச்சு. இப்ப ஆடுன ஆடுறத முக்கிருச்சு. அதே வெளிக்கு போ. தம்பி அதெல்லாம் இல்லப்பா. நான் உட்கார்ந்தல செஞ்சிருவேன். பாவட கிழிச்சு வைப்போம் பயமா இருக்குது வேற ஒண்ணும் இல்ல. நீ பேண்ட போட்டு நல்லா உட்கார்ந்து எந்திரச்சற. இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன். இதனால டான்ஸ் கர்பையில பாவட போட்டு வராது. அப்புறம் அவுத்து போட்டு வரவா? மொட்டை குண்டியா போடா. ஆமா மொட்டை குட்டியா வந்தானா அங்க புடுப்புன்னு தான் இருக்கேன். நாய் தோட்டமா? அதெல்லாம் இல்ல. ஒரு நல்லா இருக்கு.
பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னப்பா? பெண்கள் யாராவது மாவளத்துக்கு அரிசி கிரிசி ஊற வச்சிருந்தீங்கன்னா ஓஹோ. தயவு செஞ்சு இந்த 5 லிட்டர் கிரைண்டர்ல கொண்டு வந்து கொட்டு மாட்டா. என்ன சொல்ற வீட்டுல கூட கிரைண்டர் மெதுவா சுத்தம். இது நல்லா புழுக்கு புழுக்கு புழுக்கு. இல்லங்க உடம்பு ஆட்டமே என்ன உடம்பு நல்லா இருக்கு. ஐயா, நல்லா இருக்கு. சொல்லுமா யாரு வந்து தெரியும்? போய் ஹெட்லைட்டை பிடிக்கிறான் பாரு. ஏய் அது லைட்டை பிடிச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆம்ப கரெக்டா சொல்லிட்டேன். உன்னை கூட்டி வந்து தொழில் கத்துக்கு எனக்கு குண்டி அடிக்கிறீங்க. மாணவன் என்னவா ஒரு ஆசிரியரை ஆடலும் ஆடலுமா அண்ணன் பேர் என்ன? சண்முகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கும்மாவட்டி கூமாவட்டி தங்கப்பாடி அங்க ஊரா? அதே முகச்சாடா அப்படியே இருக்கா? ஓஹோ எங்க கூமாவட்டிக்கார் வந்துட்டாருங்க. அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். அன்பர்கள் தங்கியதுக்கு நன்றி வணக்கம். நம்ம விளையாட்டு வேலை பார்க்கற அப்புறம் ஏன் சட்டையை கட்ட மாட்டீங்க? அது மாத்த கூடாது, அப்படியே இருக்கணும். போடு நல்லா இருக்கு. மங்கலையா நல்லா இருக்கு. பரவாயில்லையே, நல்லா குத்து குத்துறாங்களே. பாப்பா மாலையை போட்டு கூட்டி போறாரு. அல்ல உன் புருஷனுக்கு நான் தாண்டி போட்டா கூட்டி போறாங்க. சொட்டடி காலம்பட்டி திம்மையன் திம்மையன் காலம்பட்டி காலம்பட்டி சேர்ந்த அருமையான திம்மையன் அவர்கள் டான்ஸ் ஆடிக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கு 50 அன்பளித்தார்கள். நன்றி நன்றி வணக்கம். அன்பர்கள் தங்கியதுக்கு நன்றி நன்றி. அவர் 50 ரூபாய் எதுக்கு போறாரு? மாலையை போட்டு அட்வான்ஸ் போட்டு போறாரு. எதுக்கு அட்வான்ஸ் போட்டு போறாரு? அடுத்த வருஷம் நடக்குது. அவர் பின்னாடி சண்டைக்கு வரதுக்கா? ஓகேம்மா. ஐ லவ் யூ. என்னங்க? ஐ லவ் யூ. அவர் என்னமா லவ் தூக்குறாரு? 2 வருஷம் தான் தூக்குறேன் ஒண்ணுல. ஒருவனுக்கு ஒருத்தி. அதனால என்னுடைய கால் எடுத்து விடவா? ஏய் மணி கட்டிங் இல்லையா? ஹலோ 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 தங்க பாத கட்டி அந்த பிள்ளை ஏழவர். அந்த பிள்ளை அது ஒரு அண்ணி அண்ணன் முன்னாடி அண்ணிடே தங்க பாத கட்டி ஒன்று தொட்டு கொடுத்திடா நீ விட்டு கொடுத்திடா.
பணிகள் நகையும் மலரும் உடலில் குளிரெடுக்காதோ ஒருவன் நடிகள் உறவு தொழில் சுகம் இருக்காதோ அந்த பறக்கத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போலே ஒரு பட்டு கண்ணங்கள் மேலே உன்னை தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ ஒரு முன்னாட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்ந்து ஒரு முன்னாட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது அதிமாலை கொழுது காது தடை தொட்டி இழுப்பது அதிமாலை கொழுது காது தடை தொட்டி இழுப்பது என்ன ஊரம் உறவும் அறிவும் வரையும் கைகள் மட்டும் ஊரும் அறிவும் அறிவும் பெண்கள் மட்டும் மணவாளை தோளில் சூடுமாய் கையில் கொண்டாடி மணவாளை தோளில் சூடுமாய் கையில் கொண்டாடி இல்லதில்லை அழகே சொன்ன விளக்கி வாங்க வருவேன் இனி உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழியிலாமல் ஒரு மொழியிலாமல் மௌனமாகிறே படைத்தான் இறைவன் வினை படைத்தான் உடனே அதிலே அடவை படைக்கும் திறனை முன்னிட்டு கண்விட்டு போயிச்சு காரணமே விதிய விதிய அழகை கொள்ளை தொட்டத்தில் விரைவிலிருந்து களத்திலே உயிரென மெல்ல உருகிடு உயிர் கொண்டு வரும் பருமதி உன்னை விட இலை புதுமையே பல்லவன் சிற்பிகள் என்று பண்டிகை சிற்பத்தில் கொண்டு பெண்ணென வந்தனை என்று சிலையே பல்லவன் சிற்பிகள் என்று பண்டிகை சிற்பத்தில் கொண்டு பெண்ணென வந்தனை என்று சிலையே உன்னை அழகிற்கில்லை ஈடு தங்க பழக்கத்தின் மேலே ஒரு பதத்தது போலே ஒரு பட்டை கணங்களின் மேலே உன்னை தொட்டு கொடுக்கிறாமோ நீ விட்டு கொடுக்கிறாமோ எனக்கு காதல் வந்துருச்சுங்க. கைதட்டி அன்புடன் நன்றி காவல் எடுத்து விடுங்க முத்தமிழே முத்தமிழே முத்தச் சத்தம் ஒன்று கேட்பதென்ன முத்தத்தமிழ் வித்தகரே இன்னும் வந்து என்னை பார்ப்பதென்ன இரவும் இரவும் பாடதென்ன உயிரும் 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 தேடதென்ன மனம் ஏதேனும் மோகத்திலே
ஒரு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி போல் இந்த பப்பு டான்ஸ் அவங்க நிகழ்ச்சி கட்டி இழுத்தீங்க. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மகமாயி தெலுங்காயாக எங்கு பிறக்கிறார், எங்கு வளர்கிறார், கூத்தாட்சி பள்ளத்தாக்குடைய மயூஸ் அரக்கனை சின்ன கருப்பு பெரிய கருப்புடன் எப்படி வதம் செய்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த பக்தி நாடகம் ஆரம்பமாக உள்ளது. சிவன் சக்தி காட்சி அளித்து இங்க இருக்கக்கூடிய 7 கரகங்களை 7 ஒரு தெய்வங்களா சாமி அழைக்க போறாங்க. தயவு செஞ்சு யாராவது படுத்துருந்தா எழுப்பிடுங்க. சாமி அடை வரவங்களாம் எந்திரிச்சு அங்கே எழுப்பிடுங்க. சாமி அழைக்க போறாங்க தெரியுமா? நாடகத்தை வச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடி தூங்கணும்னு வேண்டுதலா எந்திரிச்சு உட்காருங்க. சிவன் சக்தி காட்சி அளித்து இந்த 7 கரங்களையும் சுவாமி அழைக்கக்கூடிய காட்சி நடக்கும் போது தயவு செஞ்சு முழிச்சிருக்கவங்க தூங்குங்க. தூங்குறவங்க முழிச்சுக்கோங்க. முடிச்சிருக்கவா